சவுதி அரேபியால ஏர்போர்ட் ஓப்பன்ல இருக்கு. நீங்க ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸ செக் பண்ணிட்டு கிளம்புங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல நெறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம்னு நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் ஜித்தா, ரியாத், தமாம், மதீனா ஏர்போர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கு. ஜித்தா அண்ட் ரியாத்ல ஷெட்யூல் பண்ண ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. பட் தமாம்ல நெறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகியிருக்கு அண்ட் நெறைய ஃப்ளைட் டிலேவுமே ஆகியிருக்கு. நீங்க ஃப்ளைட் டிராவல் பண்றீங்கன்னா ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸ செக் பண்ணிக்கோங்க. ஏர்லைனோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ளைட் நம்பர் அப்படி இல்லைன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் கொடுத்து உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ஃப்ளைட் ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளைட் ரேடார் 24, ஃப்ளைட் அவேர், ஆப் இன் த ஏர், இந்த 3 ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட் அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன்ல கூட உங்களோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஏர்போர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல கூட நீங்க உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க தமாம் ஏர்போர்ட்ல இருந்து டிராவல் பண்றீங்கன்னா கிங் ஃபஹத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. இதுவே ரியாத் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கிங் ஹாலித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுங்க. இல்ல ஜித்தால இருந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதோட வெப்சைட்ல நீங்க போயிட்டு உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்க சுச்சுவேஷனுக்காக நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட அஃபிஷியல் ஏர்லைன்ஸ் இல்லைனா ஆப் மூலியமாகவும் இல்லை வெப்சைட் ஏர்போர்ட்டோட வெப்சைட் மூலியமாகவும் உங்க ஃப்ளைட் ஸ்டேட்டஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க.